حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله. சரி, ஷைத்தானை பத்தி இன்னொரு சின்ன செய்தி உங்களுக்கு சொல்லு. நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கு இடையில பாகுபாடு தெரியும். ஹத்தராத்தே நஃப்சான், ஹத்தராத்தே ஷைத்தான், ஹத்தராத்தே மலக்கூத், ஹத்தராத்தே ரஹ்மான். நம்மளுடைய கல்புகளில் வரக்கூடிய ஊசாட்டங்கள் 4 வகை. ஒன்று நஃப்ஸுடைய புறத்தால், ஒன்று ஷைத்தானுடைய புறத்தால், ஒன்று மலக்குகளால் போடப்படும், ஒன்று நேரடியா ரஹ்மானே போடும். அல்லாவே நேரடியா சமயத்தில் மலாய்க்குமார்களை சாட்டி நல்ல ஊசாட்டங்கள் அல்லா போட வைக்கிறான். சமயத்தில் அல்லாஹால மலக்குகளை தள்ளிவிட்டு தானே போட வைக்கிறான். தான் நேரடியா டைரக்டா. அப்ப நஃப்ஸுடைய ஹத்தராத்துன்னா என்ன, அதுக்கு ஷைத்தானுடைய ஹத்தராத்துக்கு வித்தியாசம் என்ன? நஃப்ஸு நமக்கு ஹயாத்தா இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அது ஒரு பாவத்தை செய்ய தூண்டினால் அந்த பாவத்தை செய்து முடிக்காத வரைக்கும் ஆள விடாது. நஃப்ஸ், அதான் நஃப்ஸுங்க. ஒரு தீய ஆசையை அது உண்டாக்கிட்டா அந்த இச்சையை நிறைவேற்றாத வரைக்கும் நஃப்ஸ் கடைசி வரைக்கும் உள்ள விடாது. அந்த ஆசைக்கு பாகமா வேற ஒரு பாவத்தை செஞ்சுக்கொண்டு அனுமதியே கொடுக்காது. நல்ல வளம். கியாம நாள் வரைக்கும் மறக்கக்கூடாது ஹயாத். அல்லா நீடு கியாம நாள் வரைக்கும் ஹயாத்து கொடுத்தாலும் மறக்கக்கூடாது. நஃப்ஸ் என்ன செய்யுங்க, இதெல்லாம் நினைச்சு 6 மாசம் எடுத்தாரு, அப்பவும் விடாது. நஃப்ஸ் 1 வருஷம் தள்ளுபடி செஞ்சாரு விடாது, 2 வருஷம் தாக்கு பிடிச்சாரு விடாது. என்னைக்கும் ஒரு நாளைக்கு கவுத்தே காட்டும். அதுக்கு பேர் நஃப்ஸ். அந்த நஃப்ஸுடனே ஜிஹாது செய்யறதுதான் பெரிய ஜிஹாத். ஷைத்தான் இருக்கிறானே, அவன் ஏதாகின்னு ஒரு பாவத்தை செஞ்சு வச்ச உடனே உங்களை விட்டுருவான். கள்ளு கடைக்காச்சுவா முடியாது, சினிமா கொட்டாய்க்காச்சுவா முடியாது, சீட்டாட்டத்துக்காச்சுவா முடியாது, குடத்தரில் வந்து முச்சந்தில நின்று ஜனங்களோட புறம் பேசிக்கிட்டாச்சும் இரு, அது நல்லது, இந்த அளவுக்காச்சும் வர்றேன்னு போயிட்டுன்னு சொன்னா அவன் சந்தோஷப்படுறான். என்ன திருலோக ரட்சகர் சொன்னாங்க, ஜினா தீபத்து பேசுறது ஜினாவை விட கொடிய குற்றம் உண்டு. பாத்தியா உன்னை படிப்படியா நீ அது மாட்டேன் இது மாட்டேன் எதுல கொண்டு போட்ட பாத்தியாங்கிறான். ஏன்னா உனக்கு விஷயம் விளங்காது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா பெரிய பாவத்துட்டு தப்பிச்சுட்டோம், இப்ப சின்ன பாவத்தை செஞ்சோம். புறம் பேசுறவன் என்ன நினைச்சிட்டு புறம் பேசுறான்? நம்ம கள்ளு பிடிக்கல தப்பிச்சுக்கிட்டோம், நல்லா காப்பா, சினிமா கோட்டைக்கு போல, நம்ம வட்டி வாங்கல, பல மாதிரி எல்லாம் நம்மளை காப்பாத்திக்கிட்டான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு அவன் கடைசியில என்ன கொஞ்சம் புறம் பேசிக்கலாம். அப்ப ஷைத்தான் என்ன செய்யறான், அவன் பாத்தியா அதை விட பெரிய பாவத்தை வாங்கியிருக்கிற, உனக்கு விஷயமே வளர்க்குது, அவன் மாற தட்டிக்கிறான். அவனுடைய சூழ்ச்சியை விளங்குறது ரொம்ப சிரமம்னு எடுத்துட்டான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி அவன் ரொம்ப நுட்பமான சூழ்ச்சிக்காரன். ஒரு ஆளு கடுமையான மழையும் புயலும் வந்துச்சான். தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு பக்கமா ஷார்ட் அடிச்சு ஒரு மொட்டை செவுறு நின்றுச்சு. அந்த செவுத்துக்கு பக்கத்துல போய் நின்றுட்டான். ஒரு பக்கமா ஷார்ட் அடிச்சு செவுத்துக்கு மேல இந்த ஷார்லி தலைக்கு மேல அப்படி போதுங்க, அந்த மாதிரி வீச்சுது. செவுத்துக்கிட்டு அண்டிக்கிட்டான். அண்டி 2 நிமிஷம் இல்லை, ஒரு ஆள் வந்து சடார்னு கையை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டான். செவுத்துக்கு அந்த இழுத்து விட்ட முன்னாடி செவுறு சாப்பிட்டு சிந்தனை கொண்டு வரும். அது உங்களுடைய நலவுக்குன்னு நினைக்கிறேன். அது நல்ல வேலையை ஹாம்சா வந்து சேர்ந்துட்டா ஆயத்தை ஞாபகப்படுத்தி கொடுக்குறது. அல்லாஹ் சொல்றான், இன்னமா சுல்தானுஹு, ஷைத்தானுடைய ஆதிக்கம் யாரு பேர்ல செல்லும் என்று கேட்டால், அல்லல்லதீன யதவன்னௌனஹு, யார் அவனை பின்துயர்வார்களோ, இன்னும் யார் இணை வைப்பார்கள், அல்லாஹ்வுடனே இணை வைப்பார்கள், அவர்கள் பேர்ல அவன் செக்கு சேரும், அவன் கைவரிசை காட்டும். யாரு பேர்ல அவன் ஆதிக்கம் செல்லாது, இன்னமா லைசலஹு இன்னஹு லைசலஹு சுல்தான், நிச்சயமாக அவனுக்கு ஆதிக்கம் இல்லை அவர்கள் பேர். யாரு பேர்ல? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு அலா ரப்பிஹிம் யதவக்கலு, தங்களுடைய ரப்பின் பேர்ல தவக்கல் செஞ்சிருப்பாங்களே. என் திறமையை கொண்டு நான் தப்ப முடியாது, என் இல்மை கொண்டு தப்ப முடியாது, என் தக்குவாவை கொண்டு தப்ப முடியாது, என் சாமர்த்தியத்தில் தப்ப முடியாது, கருணை கடலான அல்லாஹ் என்ன காப்பாத்தின ஷைத்தான் ஒன்றும் செய்ய முடியாது என்ற உணர்வுடனே தவக்குல் செய்வார்களே, அவர்கள் பேர்ல ஷைத்தானுக்கு ஆதரவு ஆதிக்கம். ஏன்?
தவக்குல் செய்யறவர்களை அல்லாஹ் கைவிடுறது அவன் பழக்கத்துல. தவக்குல்னா வெறும் சோத்துக்கு தவக்குல் செய்யறதுன்னு அர்த்தம் இல்லை. தவக்குலுங்கிற வார்த்தை முத்தலக்குன்னு சொல்றோம், அது பொதுப்படையான வார்த்தை. அப்போ மோமின் யார் பேர்ல தவக்குல் செய்யணும்? அல்லாஹ் பேர்ல. அல்லாஹு தாலா அது வருத்தியும் சொல்லிட்டான். அத்தௌஹீது அத்தவக்குல் விட்டாங்க சுஃபியா. தௌஹீது தான் தவக்குல், அத்தவக்குல் அத்தௌஹீது, தவக்குல் தான் தௌஹீத். அப்ப யாருடைய ஈமான் எவ்வளவு தரஜா உயர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு தவக்குல். தவக்குல் தான் தௌஹீது, தௌஹீது தான் தவக்குல். தௌஹீது இல்லாத மனுஷனுக்கு தவக்குல் கிடையாது. இப்ப நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறோம், அல்லாஹ்வின் பேர்ல தவக்குல் செய்யுங்க, பரஞ்சடம் அல்லாஹ்வின் பேர்ல தவக்குல் செய்யுங்க, இது எல்லாரும் சொல்லிக்கிறதானே தவிர யாருக்குமே தவக்குல் அல்லாஹ்வின் பேர்ல கிடையாது. அதனால தான் குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா கோவமா அலல்லாஹி ஃபல் யதவக்கலில் மூமினு, ஈமான் கொண்டவர்கள் பேர்ல கடமை ஆயிடுச்சு அல்லாஹ்வின் பேர்ல தவக்குல் செய்யணும். நான் யாருக்கு விளக்குவேன்? உள்ள அலமோதுறது சொன்னா ஆஜாரு நீங்க விளங்குவீங்களா நஃப்ஸில போட்டுருவீங்களாங்கிற பயம் வேற ஒரு பக்கம். ஒரு பயம் வந்து குறுக்கிட वो क्या आयत है मैं बोला सब नहीं अब जो आयत है இப்போ ஒரு ஆயத்து சொன்னேன், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலு. அல்லாஹ் வஅலல்லாஹி அல்லாஹ்வின் மீதே தவக்குல் செய்யட்டும், தவக்குல் செய்யக்கூடியவர். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஃபதவக்கல் அலல்லாஹ் இன் குன்தும் மூமினின், ஃபதவக்கல் है ஃபதவக்கலு है, ஃபதவக்கல் அலல்லாஹ் நீங்க அல்லாஹ்வின் பேர்லயே தவக்குல் செய்யுங்க. இன் குன்தும் மூமினின், உண்மையிலே நீ மூமினா இருந்தா, அப்படின்னா ஈமான் இருந்தா நீ அல்லாஹ்வின் பேர்ல தவக்குல் செய்ய. ஈமான் இருந்தா அப்போ ஷர்த் ஆயிடுச்சு. எனக்கு ஈமான் இருக்குன்னா தவக்குல்ல தான் காலம் கழியும். அந்த தவக்குல் பொதுவான வார்த்தை. காசுக்கும் பணத்துக்கும் சுகத்துக்கும் செல்வத்துக்கும் வாழ்வுக்கும் ஹயாத்துக்கும் அனைத்துக்குமே தவக்குல் தான். அதே விதமாக ஷைத்தான் நஃப்ஸு ஷைத்தானுடைய தீங்கை விட்டு தப்புவதற்கும் தவக்குலை தவிர வேற வழி கிடையாது, வேற ஆயுதம் கிடையாது. அல்லாஹ்வின் பேர்ல தவக்குல் செய்யலாம். அடுத்த ஆயத்துல ஷைத்தானுக்கு ஆதிக்கம் இல்லை, என் பேர்ல தவக்குல் செய்யக்கூடியவர்கள். ஏன் தவக்குல் செய்யக்கூடியவர்களுடைய தவக்குல் அல்லாஹ் வீணாக்கிற பழக்கம். யார் அல்லாஹ்வின் பேர்ல தவக்குல் செஞ்சானோ அவனுக்கு அல்லாஹ் போதுமான வேண்டாம். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் பேர்ல தவக்குல் செஞ்சானோ அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் ஆயிட்டான். வேற அவனுக்கு வேற சக்திகள் தேவையில்லை. அது மலை நவர்ந்து வந்தாலும் சரிதான். அல்லாஹ் பின்னால போய் டபக்குன்னு கண்டு கட்டிக்கிட்டான். கருணை கடலாம் அவர் யாரு இது வந்து கடத்தல நம்ம கண்ணை கட்டிக்கிட்டாங்களே ஒரு செகண்ட்ல விளங்கி போச்சு. கஸ்தூரி வாசனை விளங்கிச்சு, ரசூலுல்லாஹ்னு தெரிஞ்சு போச்சு. சர்க்காருடைய நெஞ்சு அவருடைய முதுகு, நெஞ்ச வச்சு சர்க்காருடைய நெஞ்ச முதுகு வச்சு சர்க்காருடைய நெஞ்சில தேய்க்க ஆரம்பிச்சு. சர்க்கார் தான் தெரிஞ்சவன். சர்க்கார் கண்ணை கட்டிக்கிட்டு இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்குறதுங்கிறாங்க, ஏலம் விடுறேன், யார் ஏலம் கேட்கிறாங்க. அது அப்பதான் அவர் சொல்றாரு, யார் சொல்லலாம் இந்த அடிமைக்கு மதிப்பே கிடையாது இந்த நாட்டில், இந்த அடிமையை யாரும் வாங்க மாட்டாங்க சர்க்கார். அப்ப சர்க்கார் சொன்னாங்க இந்த அடிமைக்கு அல்லாஹ் ரசூல் இடத்துல ரொம்ப மதிப்பு இருக்கு. இந்த சஹாபிக்கு கல்வி குழந்து போயிடுச்சு. அதாவது அவர் உண்மையிலேயே மக்கள் யாரும் மதிக்கல, அதுக்காக கருணை கலலாம் நம்பி உன்னை உலகமே மதிக்காம போனாலும் அல்லாவும் நானும் மதிக்கிறோன்னு காட்டிக்கிட்டான். பாடத்த ஆரம்பிக்கும். நிந்தனைகளை பொருட்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்வானே. மக்களுடைய நிந்தனை சொற்களை, பழி சொற்களை, இழி சொற்களை, மக்கள் தன்னை கேவலப்படுத்துவதற்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கிற மனுஷன் அல்லாஹ்வானே. அதற்கு ஒரு மதிப்பே தன் இடத்துல இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் கூட தன் கல்வில சங்கடமா. பஷரியத்துங்கிற மனித தன்மையினால வரலாம், இருந்தாலும் அல்லாஹ்வை நினைச்சு அதை ஆத்திக்க. இவன் என்ன மதிக்காட்டி என்ன பேப்ப நீங்க தானே உங்க பாஷை, உங்க பாஷை இன்னைக்கு நம்ம வாயில தச்சட்டி ஆயிடுச்சு.